இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அதிமுகவில் மீண்டும் சேர்வது குறித்தும் முன்னாள் முதல்வர் OPS தனது ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்டார். கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த போது மீண்டும் அதிமுகவில் சேர தயார் என்றார். அதோடு அண்ணன் பழனிசாமி என்று வாய் நிறைய உரிமையோடு அழைத்தார். OPS இறங்கி வந்த நிலையில் அவரை மீண்டும் அதிமுக சேர்த்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுட சுட பதிலளித்தார். அவரை நீக்கியது பொதுக்குழு முடிவு, இனி சேர்க்கவே முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவரும் ஒருமிக்கப்படுவோம். அண்ணன் OPS அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக சொல்லியிருக்கு. அதிமுக நீங்களே என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசை சார். அந்த புறத்துல இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு யாரும் அழைப்பு பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவரை இணையும் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரைக்கும் யார் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். அதிமுகவில் மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எடப்பாடி பழனிசாமியை சேர்த்துக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டு இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு. இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு OPS அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.